Hi, it's my Tech friend and welcome to TechFit Tablet. In this tablet, we are going to develop a home automation through voice using a Google Assistant. So, இப்போ Google Assistant யூஸ் பண்ணி நீங்கள் ஒரு கமெண்ட் கொடுத்தீங்க அப்படின்னா அந்த கமெண்ட் உங்கள் நோட் MCU ரிசீவ் பண்ணி ஸோ அந்த கமெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி உங்கள் ஹோம் ஆட்டோமேட் பண்ண போகுது. That's the thing you are going to have in this tutorial. And let's enter to our tutorial. Hey Google, light on. Okay, Tech Fever tablet, light on. Hey Google, light off. Okay, Tech Fever tablet, light off. Hey Google, light on. Okay, Tech Fever tablet, light on. Hey Google, light off. Okay, Tech Fever tablet, light off. Hey Google, light on. Okay, Tech Fever tablet, light on. Hey Google, light off. Okay, Tech Fever tablet, light off. அண்ட் இந்த ஹவுஸில் நம்ம ஹோம் ஆட்டோமேஷன் கேரி பண்ண போகிறோம். ஸோ இந்த ஹவுஸ் எப்படி பில்ட் பண்ணுறது நம்ம ஆல்ரெடி டுட்டோரியல் பார்த்துருப்போம். உங்கள் லிங்க்கில் டிஸ்கிரிப்ஷன் இருக்கும், யூ கேன் செக் இட் அவுட். அண்ட் லாஸ்ட் டுட்டோரியலில் நம்ம எப்படி பிளிங்க் ஆப் யூஸ் பண்ணி ஒரு ஹோம் ஆட்டோமேட் பண்ணலான்னு பார்த்துருப்போம் த்ரூ வைஃபை. ஸோ அப்போ உங்கள் நோடு MCUவில் நம்ம கேரி பண்ணியிருப்போம். ஸோ அந்த ஸ்டெப்ஸ் எல்லாமே கண்டிப்பாக அதில் ஃபாலோ பண்ண நம்ம கூகுள் அசிஸ்டன்ட் கேரி பண்ண முடியும். ஸோ அப்போ லாஸ்ட் டுட்டோரியல் நம்ம என்ன கேரி பண்ணியிருப்போம் அப்படின்னா ஃபஸ்ட்டு நம்ம எப்படி பிளிங்க் ஆப் எப்படி இன்ஸ்டால் பண்ணி நம்ம கான்ஃபிகர் பண்ணுறதுன்னு பார்த்துருப்பீங்க. அண்ட் செகண்ட் நம்ம பிளிங்கோட லைப்ரரி எல்லாமே எப்படி நம்ம செட்டிங் பண்ணுறதுன்னு பார்த்துருப்பீங்க. அண்ட் தென் நம்ம பிளிங்கோட கோடிங்கை நம்ம நோடு MCUவில் நம்ம இம்போர்ட் பண்ணியிருப்போம். ஸோ இம்போர்ட் பண்ணி நம்ம ஆட்டோமேட் பண்ணியிருப்போம். ஸோ அந்த ஸ்டெப்ஸ் எல்லாமே இதில் ஃபாலோ ஆனதுக்கு இதில் நம்ம என்ன கேரி பண்ண போகிறோம் அப்படின்னு நம்ம எப்படி IFTTTங்கிற கான்செப்ட் எப்படி நம்ம செட்டப் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஏன்னா நம்ம கூகுள் அசிஸ்டன்ட் டேட்டா லிங்க் பண்ண முடியாது. ஸோ இப்போ நம்ம இன்டர்ஃபேஸாக IFTTTங்கிற கான்செப்ட் இன்டர்ஃபேஸை கேரி பண்ணிவிட்டு ஸோ என்ன கமெண்ட்டுக்கு என்ன எக்ஸிட் பண்ணுங்கிறத நம்ம செட் பண்ண போகிறோம். அந்த கமெண்ட் யூஸ் பண்ணி தான் நம்ம கூகுள் அசிஸ்டன்ட் லிங்க் பண்ணி we are going to automate our home through our voice. ஸோ இந்த டுட்டோரியல் நம்ம என்ன கேரி பண்ண போகிறோம் அப்படின்னா எப்படி நம்ம IFTTTங்கிற கான்செப்ட்டில் நம்ம ஒவ்வொரு கமெண்ட் எப்படி எக்ஸிட் பண்ணுறதுன்னு செக் பண்ண போகிறோம். அண்ட் செகண்ட் திங் அந்த கமெண்ட் யூஸ் பண்ணி கூகுள் அசிஸ்டன்ட் யூஸ் பண்ணி எப்படி நம்ம ஹோம் ஆட்டோமேட் பண்ணலாம். those steps you are going to have in this tutorial. Now you can open your Google. There you can have to type IFTTT. ஸோ உங்கள் ஃபஸ்ட் லிங்க் வரும், யூ கேன் ஓப்பன் யுவர் லிங்க். ஸோ இதே உங்களோட ஜிமெயில் அக்கௌண்ட் நீங்கள் லாகின் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி ஐ ஹவ் லாகின் வித் மை ஜிமெயில் அக்கௌண்ட். இந்த ஜிமெயில் அக்கௌண்ட் வந்து உங்கள் மொபைல்லையும் அதே ஜிமெயில் அக்கௌண்ட் உங்களுக்கு லாகின் ஆகிருக்கணும். ஸோ நீங்கள் கூகுள் அசிஸ்டன்ட் எதில் ஒர்க் பண்ண போகிறீங்களோ அந்த மெயில் ஐடியும் இதில் நீங்கள் லாகின் பண்ணுற மெயில் ஐடியும் உங்களுக்கு சேமாக இருக்கணும். இந்த IFTTTயோட கான்செப்ட் எனக்கு என்ன அப்படின்னா அப்போ எங்களுக்கு வந்து உங்கள் நோடு MCUவில் வந்து உங்கள் பிளிங்க் உங்களுக்கு வந்து ட்ரிகர் ஆகுது. ஸோ பிளிங்க் மூலமாக நீங்கள் ஆப் மூலமாக நீங்கள் ஆப்ரேட் பண்ணீங்க. அப்போ நான் கூகுள் அசிஸ்டன்ட் டேரெக்டாக என்ன செய்ய முடியாது, நோடு MCU நான் கனெக்ட் பண்ண முடியாது. இல்லை என்னோட கூகுள் அசிஸ்டன்ட் டேரெக்டாக என்னோட பிளிங்கையும் நான் கனெக்ட் பண்ண முடியாது. அப்போ அந்த ரெண்டுக்கு இன்டர்ஃபேஸ் யார் அப்படின்னா IFTTT. ஸோ அப்போ எனக்கு வந்து கூகுள் அசிஸ்டன்ட் எனக்கு என்ன கமெண்ட் கொடுக்குதோ அந்த கமெண்ட் என்னங்கிறது இது ரிசீவ் பண்ணிவிட்டு இந்த ரிசீவ் பண்ண கமெண்ட்டை நான் பிளிங்கிங் பாஸ் பண்ணும். அந்த பிளிங்க் என்ன செய்யும் அப்படின்னா நோடு MCU உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக ட்ரிகர் பண்ணி ஆன் பண்ணுமா ஆஃப் பண்ணுமாங்கிற கான்செப்ட் கேரி ஆகும். ஸோ அப்போ உங்கள் கூகுள் அசிஸ்டன்ட்லேருந்து கமெண்ட் உங்களுக்கு IFTTTயில் போய் அங்கேருந்து உங்களுக்கு பிளிங்க் ஆப்பில் எனக்கு எக்ஸிட் ஆகி அந்த பிளிங்க் ஆப்பு உங்கள் ஹோம் ஆட்டோமேஷன் கேரி ஆகும். அப்போ லாஸ்ட் டுட்டோரியலில் நம்ம பிளிங்க் ஆப் வரை கேரி பண்ணியிருப்போம். இந்த உங்கள் கூகுள் அசிஸ்டன்ட் லிங்க் பண்ணுறதுக்கு இந்த IFTTTங்கிற செட்டிங்கை நீங்கள் கேரி பண்ணிட்டீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக உங்கள் கூகுள் அசிஸ்டன்ட் உங்களுக்கு கனெக்ட் ஆகிரும். ஸோ இப்போ உங்களுக்கு நம்ம கமெண்ட் கிரியேட் பண்ணிடலாம். ஸோ உங்கள் கிரியேட்டில் போயிட்டு ஸோ இங்கே உங்களுக்கு இஃப் அப்படின்னு ப்ளஸ் இருக்கும், உங்களுக்கு அந்த திஸை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் கூகுள் அசிஸ்டன்ட்னு சர்ச் பண்ணிங்க அப்படின்னா உங்கள் கூகுள் அசிஸ்டன்ட் ஓப்பன் ஆகும். இதில் ஃபஸ்ட்டு உங்களுக்கு சே எ சிம்பிள் ஃபேஸ்ன்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ நீங்கள் என்ன சொல்ல போகிறீங்க அப்படிங்கிறத அதை நீங்கள் இன்டிமேட் பண்ணணும். ஸோ இப்போ நான் லைட் ஆன் கொடுக்க போகிறேன். இது தவிர்த்து நீங்கள் வேறு ஏதாவது ரிலேட்டடாக கமெண்ட் கொடுத்தாலும் நான் எக்ஸிட் ஆனாலும் நீங்கள் கொடுத்துக்கலாம். நான் இப்போ ஆன் லைட்டும் கொடுக்குறேன். ஸோ இது மாதிரி நீங்கள் 2-3 ஆப்ஷன் நீங்கள் கேரி பண்ணிக்கலாம். அப்படி எனக்கு நீங்கள் கமெண்ட் கொடுத்தீங்க அப்படின்னா அதுக்கு ரீப்ளே உங்களுக்கு கூகுள் அசிஸ்டன்ட் என்ன பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு நீங்கள் கொடுக்கணும். அதான் என் கூகுள் அசிஸ்டன்ட் என்ன ரெஸ்பான்ஸ் பண்ணணும் அப்படிங்கிறது. ஸோ இப்போ நான் லைட் ஆன் கொடுக்குறேன். ஸோ இப்போ ஓகே TechFit tablet லைட் ஆன் அப்படிங்கிறது இன்டிமேட் பண்ணுறேன் உங்களுக்கு. ஸோ இப்போ உங்கள் கமெண்ட் ஃபுல்லாக இங்கே செட் பண்ணியாச்சு. இது வந்து உங்கள் லைட் ஆனுக்குரிய ட்ரிகர். ஸோ கிரியேட் ட்ரிகர் கொடுத்துருங்க, ஆட்டோமேட்டிக்காக உங்கள் ட்ரிகர் இங்கே கிரியேட் ஆயிரும். ஸோ இப்போ கிரியேட் ஆனதுக்கு அடுத்து இப்போ இந்த தேட்டுங்கிறத கிளிக் பண்ணுங்கள். இப்போ நம்ம கமெண்ட் செட் பண்ணியாச்சு. அதாவது எனக்கு என்ன நீங்கள் கமெண்ட் கொடுக்கணும் அதுக்கு என்ன ரெஸ்பான்ஸ் பண்ணு கொடுத்தாச்சு. ஸோ இப்போ இந்த கமெண்ட் கொடுக்குறப்ப இந்த கமெண்ட் என்ன செய்யும் உங்களுக்கு பிளிங்க் ஆப்பை உங்களுக்கு ட்ரிகர் பண்ணணும். ஸோ இப்போ பிளிங்க் ஆப்பை ட்ரிகர் பண்ணால் தான் என்ன செய்ய முடியும் உங்களுக்கு அங்கே இருக்க லைட் உங்களுக்கு கேரி ஆகும். ஸோ அப்போ பிளிங்க் ஆப்புக்கு என்ன பண்ணுங்க அப்படின்னா இங்கே வெப் ஹூப்ஸ்ன்னு டைப் பண்ணுங்கள். கொடுத்தீங்க அப்படின்னா உங்கள் வெப் ஹூப்ஸ் ஓப்பன் ஆகும். இதை கிளிக் பண்ணிவிட்டு
இதில் மேக் ஏ ரெக்வஸ்ட்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ இப்போ இதில் என்ன பண்ண போகிறோம்னா உங்கள் பிளிங்க் ஆப் பிளிங்க்குரிய யூஆர்எல் இங்கே ப்ளேஸ் பண்ண போகிறோம். ஸோ இதுதான் உங்கள் பிளிங்க் வெப்சைட்டோட உங்களோட ஐபி அட்ரஸு. ஸோ இது வந்து எக்காந்து சேஞ்ச் பண்ணக்கூடாது, இது டிஃபால்ட் உங்களுக்கு. இங்கே என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நம்ம ஆல்ரெடி நம்ம மெயிலுக்கு வந்து நம்மளோட டோக்கன் ஐடி, அந்த டோக்கன் ஐடி இங்கே நம்ம ப்ளேஸ் பண்ண போகிறோம். ஸோ இதுதான் நம்ம நோட் எம்சியில் நம்ம அப்லோட் பண்ண கோடிங்கு. ஸோ இதில் நம்மளோட டோக்கன் ஐடி இங்கே ப்ளேஸ் பண்ணியிருப்போம். இந்த ஆத்தென்டிகேஷன் டோக்கன் ஐடியை இங்கே காப்பி பண்ணிவிட்டு இதை இந்த இடத்துல நீங்கள் ப்ளேஸ் பண்ணிடுங்க. அண்ட் தென் அப்டேட்டு இங்கே வந்து எனக்கு என்ன அப்படின்னா இப்போ நம்ம கனெக்ட் பண்ணது D4 நம்ம கொடுத்துருந்தோம், நம்ம கோடிங் லாஸ்ட் டுட்டோரியலில் பார்த்துருப்போம் D4. பட் எனக்கு என்ன அப்படின்னா இங்கே உங்களுக்கு வந்து D4 அந்த மாதிரிலாம் இங்கே கேரி பண்ண முடியாது. ஏன் அப்படின்னா இந்த நீங்கள் D4 ஏதாவது கொடுத்தீங்க அப்படின்னா இந்த IFTTT என்ன கேரி ஆகும் அப்படின்னா இதுக்கு நோட் எம்சியும் தெரியாது, இது டேட்டா அட்ரினோ உங்களுக்கு கனெக்ட் பண்ணும். ஸோ அப்போ அட்ரினோ கனெக்ட் பண்ணிச்சு அப்படின்னா அதுக்குரிய போர்ட் அது கிடையாது உங்களுக்கு. ஸோ அப்போ இது வந்து நான் அட்ரினோ கனெக்ட் பண்ணல, நான் நோட் எம்சி தான் கனெக்ட் பண்ணுறேங்கிறது நீங்கள் கேரி பண்ணணும். ஸோ அப்போ அதுக்கு உங்கள் D4க்கு என்ன நம்பரோ அந்த நம்பர் தான் நீங்கள் கரெக்டாக இங்கே இன்டிமேட் பண்ணணும். ஸோ இங்கே நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே D4க்குரிய நம்பர் என்ன 2 உங்களுக்கு. ஸோ 2 தான் இங்கே நம்ம இன்டிமேட் பண்ண போகிறோம். அண்ட் கீழே மெத்தட் வந்து புட் மெத்தட் அண்ட் தென் கனெக்ஷனில் வந்து JSON கொடுத்துக்கோங்க. அண்ட் இங்கே உங்களோட பாடி ஆஃப் கண்டென்ட்டு. ஸோ இந்த பாடியில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா எனக்கு வந்து இது வந்து உங்களுக்கு வந்து ஆன்க்குரிய கான்செப்ட். ஸோ அப்போ உங்கள் பிரேஸ் ஓப்பன் பண்ணி டபுள் கோட்ஸ்குள்ளே அண்ட் இங்கே பாடியில் வந்து நம்ம 1 ப்ளேஸ் பண்ணுறோம். ஸோ 1 அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து லைட் ஆன் பண்ணுறதுக்குரிய உங்களோட வேல்யூ. ஸோ அதை கொடுத்துட்டு கிரியேட் ஆக்ஷன் கொடுத்துருங்க, ஆட்டோமேட்டிக்காக உங்கள் ஆக்ஷன் கிரியேட் ஆயிரும். ஸோ இப்போ உங்களோட கனெக்ஷன் இங்கே க்ரியேட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம இன்னொன்று க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ உங்கள் க்ரியேட்டில் போய்ட்டு அண்ட் இப்போ ஆஃபுக்கு 0ங்கிற வேல்யூ ப்ளேஸ் பண்ணிட்டு க்ரியேட் ஆக்ஷன் கொடுத்துக்கோங்க. ஸோ இப்போ உங்களுக்கு 2 கனெக்ஷனுமே க்ரியேட் ஆகிடுச்சு. நீங்கள் ஹோமில் போய் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இங்கே வந்து லைட் ஆன் அப்படிங்கிறதுக்கும் லைட் ஆஃப்ங்கிறதுக்கும் நம்ம 2ம் கேரி பண்ணியாச்சு. இப்போ நம்ம செக் பண்ணி பார்த்துடலாம். ஹே கூகுள், லைட் ஆன். OK Tech Fever tablet light on. Hey Google, light off. OK Tech Fever tablet light off. Hey Google, light on. OK Tech Fever tablet light on. Hey Google, light off. OK Tech Fever tablet light off. And this is a concept how to make use of a Node MCU and Google Assistant to automate your home through voice. It's a beautiful concept and go for it. In the next tablet we are going to build a rotating display table. நம்ம craft ready பண்ணதெல்லாமே நம்ம display பண்றதுக்கு ஒரு table தேவைப்படுது. That's the thing you are going to have in a next tablet. Share this tablet to all your friends and definitely you can get a lot of craft and technology concept from this Tech Fever tablet and go for it. If you want to get my tablet frequently, go for a subscribe. Soon I meet in the next tablet and this is bye from my tech fan. Thank you.